ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 2 இன் பெரியகுளம். டே 1 வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மிட் நைட் ஒரு 2 o'clock. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஒரு 10:30 மணி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பிளான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். குச்சனூர் கோயிலுக்கு போகிறோம். யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா நான், நம்ம அப்பா, அப்புறம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சொன்னல அது போகிறோம். அடுத்து இங்கே 3 பைத்தியம் இருக்குது. அந்த பைத்தியங்களை காட்டோன்னா ஒன்று இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கு, இன்னொன்று நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்குது, இதோ உட்காந்துருக்கு, இன்னொன்று இங்கே தான் நிற்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ 3 பேர் தான் போகிறோம். இந்த 3 பேர் வந்து இங்கே குப்பை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் அப்படியே போகிறல கண்டினியூ பண்ணுறேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த பைத்தியங்களை வந்து கட்டுறேன் நான். ஏன்னா மூஞ்சி கூட கழுவுலையா அப்படி இருக்குதுங்களா? சரி, நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம வண்டியை வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20,605 ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம வீடு. இப்போ நம்ம இங்கேருந்து குச்சனூர் தான் போக போகிறோம். ஆக்ஷன் கேமரா ரெடியாக இருக்குது, ஆனால் சார்ஜ் போடலை. அது நம்ம கேபிள் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். பேக் இங்கே இருக்குது, சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம இப்போ வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம் கைஸ், வார்ம் அப் பண்ணதும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:39 ஆகுது. போயிட்டு இப்போ ஃபியூலை பண்ணிட்டு தான் போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டியை வந்து பொசிஷனில் செட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அப்படியே ஆக்ஷன் கேமரா சார்ஜ் போட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அவங்களாம் உள்ளே ஏறிட்டோம் அதுக்குள்ளே. சரி கைஸ், நான் நவரும்போது திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரில் எல்லோரும் ஏற்றியாச்சு. நான், நம்ம அப்பா, அப்புறம் பின்னாடி ஒரு லக்கேஜ். இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம குச்சனூர் தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். சரி, நான் அந்த வேலை அப்படியே நான் உங்களுக்கு ரன்னிங் ஷார்ட்ஸ் காட்டுறேன். இப்போ போய் ஃபியூலை பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். சார்ஜ் வேறு இல்லை. இவர் 4 கிலோமீட்டர் வச்சிருக்கீங்க, சார்ஜ் வேற இல்லை. நம்ம சார்ஜ் போட்டு அப்படியே போகலாம். போயிட்டு ஃபியூலை பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. சரி கைஸ், நான் ரோட் ஷார்ட்ஸ் காட்டுறேன், பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ஃபியூலை பண்ண போயிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பங்க் இருக்காமா, அந்த பங்க்ல தான் போட போறோம். இப்படி இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போகணுமா? இப்படி தள்ளி போகணும். 700 மீட்டர் போகணும். ஓகே, போல நிறைய இருக்கு. வரிசையா போட்டாங்க. இதுக்கு டீசலா இருக்கு. ஏன்னா இப்போ போன பைபாஸ் வந்ததுலேருந்து இது பூரா ஃப்ரீ ஆயிடுச்சு. நம்மளோட இருக்கிறது சென்டிமீட்டர்லாம் போட்டு நிறைய வண்டி வருதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கைலாசநாதர் கோயில் போயிருக்கியா? பிரதோஷத்துக்கு சின்ன பிள்ளை போட்டு போறாங்க. இல்ல போயிருக்கியா? கார்த்திகமா ஓகே, எங்கயா? சரி, போ, முன்னாடி போய் தாண்டிட்டு காப்பிரைட் சாங்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் அப் பண்ண போகிறோம். இந்த ரைட் சைடில் இருக்குது ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு. இங்கே போயிட்டு ஃபியூல் அப் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். இப்போ நம்ம ஃபியூல் அப் பண்ண போகிற கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,610. இது ஒரு ஃபியூல் அப் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ்ன்றதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். பெருசாக பின்னாடி வண்டி எதுவுமே இல்லை. ரோட்டில் டிராஃபிக்கே இல்லை. இன்னும் 11 o'clock ஆகுது. இல்லை, இங்கே வராது. எல்லாம் பைபாஸ் வந்ததுலேருந்து இல்லை அப்படி போகிறேன். தேவைப்பட்ட வந்து உள்ள பஸ்ஸஸ் மட்டும் இந்த ரைட்டு போட அப்படியே போய்க்கலாம். இவர் வேறு பயந்து நிற்கிறாரு. ஆறு அடிச்சுக்கலாம். இந்த பம்பில் அந்த பம்பா அங்கேயா இதில் வேலை அதில் போ. அதுதான் ஆறு அடிச்சா தான் சொல்லுவாங்கிறது புரியுது. சொல்லுறாரு அதான் அந்த சைடு பின்னாடி அந்த வண்டி நிற்கிற டேங்க் எந்த சைடில் வரும்? அவர் அந்த சைடு வர சொல்கிறாரு.
பின்னாடி பக்கம் பாப்ஸ் இன்சைட் சர்வீஸ் இல்லையா என்ன? அது சரி வாசு. அப்ப அந்த வாட்டி எடுக்கட்டும் பெப்சி. இங்க வரலாமா? இல்ல பெப்சி எடுக்கட்டும். விளையாடிட்டு இங்க போடலாமா? இல்ல. நான் பைக் ஆட்டோ கவுண்ட். ஸோ அதான் நான் ஃபியூல் அப் பண்ணிட்டு அப்படியே நம்ம திருப்பி ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். எவ்வளோ பிடிக்குதுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். இது மைலேஜ் ரொம்ப கம்மியாக தருதுல. ஸ்கார்பியோ தான் நல்லா தந்துச்சு. இதுதான் மைலேஜ் ஜாஸ்தி. அது 12-13 தான் கொடுக்கும். அது 60 லிட்டர் டேங்கு, இது 45 லிட்டர் டேங்கு. ஏன் அந்த வண்டி எடுக்கவே மாட்டீங்க? எங்கேயாவது சென்னையிலயாவது போயிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவோம். சென்னையில் அதனால போயிட்டு வந்து லோக்கல் ஓட்டிட்டு தான் இருக்கும். சரி போதும் விட்டுரு, அவ்வளோதான். கட்டாதுன்னு அதுக்கு மேலே விடாது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் அப் பண்ணியாச்சு. ஃபியூல் அப் பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ ஹெச்பி பேன்னு ஒன்று இப்போ சொன்னாங்க ஹெச்பி பங்க்ல. அந்த ஆப் மூலமாக இப்போ நம்ம பே பண்ணோம்னா எவ்ரி 100 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகிற மாதிரி. அந்த அமௌண்ட் வந்து வேலெட்டில் வந்து பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ரெடிமபிள் அமௌண்ட்னு சொல்லி போய் சேவ் ஆகிடுது. நம்ம ஒரு வாட்டி நம்ம பே பண்ணும்போது அது எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதோ அது மூலம் நீங்கள் அதை ரெடீம் பண்ணும்போது நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். இந்த ஷெல்லுலாம் சொல்லுவாங்க நம்ம அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி இப்போ ஹெச்பியில் கொண்டு வந்திருக்காங்க ஆப்பு. ஸோ அதன் மூலமாக தான் இப்போ பே பண்ணேன். எனக்கு ஒரு 76 ருபீஸ் இனிஷியலாக வந்துருக்கு. அது கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் மணி ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக நம்ம இனிமேல் போடும்போது ஹெச்பியில் போடும்போது நம்ம அதை ரெடீம் பண்ணி நம்ம குறைச்சிக்கலாம். ஓவரால் ஆவரேஜ் காஸ்ட்டை குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களா. இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியல. ஏன்னா இது தெரிஞ்சுன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. இப்போ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20,611 இப்போ நம்ம கிளம்பியிருக்கோம் வீட்டிலேருந்து சொல்ல முடியாது, ஸ்டேஷன் ஃபியூல் ஸ்டேஷன்லேருந்து நம்ம டுவர்ட்ஸ் குச்சனூர் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. இப்போ நம்ம அங்கே போகிறோம். நான் சில இடம்லாம் ஷார்ட் சூப்பராக இருக்கும். அங்கே நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊர் பக்கம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அந்த பக்கம் போயிட்டா பச்சை பசேர்னு வயல் அந்த மாதிரிலாம் லொக்கேஷன்ஸ் வரும். அந்த இடத்துல நான் ஃபர்தராக போய் கண்டினியூ பண்ணுறேன். நடுவில் ஷார்ட்ஸ் நின்று கூட எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம போக காட்டுறேன் நான் இடத்த. இங்கேயே கூட சைடில் ஏறி போகலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் சைடில் உங்களுக்கு வியூ தெரியாது. ரிட்டர்ன் வரும்போது காட்டுறேன் நான் அதெல்லாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி வந்துட்டோம். நம்ம பிளான் எப்படி இருந்துச்சுன்னா குச்சனூர் போயிட்டு வீரபாண்டி வரலான்னு இருந்தோம். பட் அந்த டைம் இங்கே நட சாத்திடுவாங்கன்றனால கொஞ்சம் ப்ரையராக வந்துட்டோம். இப்போ வீரபாண்டி வந்துட்டு ஏன்னா குச்சனூர் வந்து ஃபுல் டே இருக்கும், இங்கே அப்படி இருக்காதுன்றதுனால வந்து முதல்ல இங்கே வந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளானு. வீரபாண்டி பார்த்துட்டு இங்கே தான் வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ வீடியோலாம் எடுத்தது. லொக்கேஷன் இதுதான், அது செம்மையாக இருக்கும் ஸ்பாட்டு. அதான் ரிட்டர்ன் வரும்போது இங்கே நிறுத்தி வீடியோ எடுத்துகிட்டு போகலாம், பார்த்துக்கலாம் எப்படின்னு. இங்கே தான் கோயில் இருக்குது. இங்கே தான் வண்டி எங்கேயா பார்க்கிங் பிடிக்கும், ஸ்பாட் பிடிச்சி சொருக்கி வச்சுட்டு போகணும். அதுக்கு பார்க்கிங் வேறு சார்ஜ் வேறு பண்ணுவானுங்க. முன்னாடி போய் கோயிலுக்கு முன்னாடி போயிடும். அதான் இன்னைக்கு சாட்டர்டே கூட்டாங்க, ஃப்ரைடே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். போன வாட்டி நிதானத்தில் இந்த வாட்டி அடுத்த லெஃப்ட்டில் போயிடும். முன்னாடி போய் இங்கே முன்னாடி இடம் இருக்குது. மூணாவது இங்கே முன்னாடி இங்கே போட்டு. ஆமாம், கொஞ்சம் கேப் விட்டு போடுறேன், அப்போ தான் எடுக்க முடியும் அவங்களால. தான் வந்தாச்சு. சாமி கும்பிட்டு வரும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வீரபாண்டி கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து அப்படியே குச்சனூர் கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆகுது. இன்னைக்கு நட பார்த்தீங்கன்னா 1:30 வரைக்கும் இருக்குமாம்மா. கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை, காலியாக தான் இருந்தது. இப்போ நம்ம அடுத்து குச்சனூர் நோக்கி போகிறோம்.
அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறப்பா ம் அங்கே ஆற்று கட்டிங் இருக்கா கோட்டூருங்கிற ஊர்லேருந்து ரைட்டில் போக சொன்னாங்க. ம் சீலை மட்டும் போச்சு போகலாம். சரி கைஸ், நான் கிட்ட போயிட்டு திரும்பி மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் வழியாக போகிறோம். ஷார்ட்கட் பார்க்க செம்மையாக இருக்குது. குட்டியூண்டு சந்து பொந்துக்குள்ளெல்லாம் வந்து போகிற மாதிரி இருக்குது. உள்ளே பெரிய வழி வந்துட்டான். ஒரு ஷார்ட்கட் தான் இது, நல்லா இருக்குது. சின்னூண்டு சந்து மாதிரி இருக்குது. உள்ள வண்டி போவான்னு கூட தெரியல. ரொம்ப சின்ன சின்ன சந்தா இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகுது. மெயின் ரோடு பஸ்ஸே வருது. வர வழியெல்லாம் செம்ம சீனிக்காக இருந்துச்சு. லைட்டாக ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரீல்ஸ் போகிறதுக்கு. வெயில் வெளியே கொடுத்தது, இருந்தாலும் பார்க்க சீனிக்காக இருந்தது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:51 ஆகுது. நியர்லி 12 o'clock ஆகுது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20,630. இனிமேல் வந்து ஒரு வாட்டி அப்டேட் கொடுக்கும்போதும் கிலோமீட்டர்ஸும் சேர்த்து சொல்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். அதான் எவ்வளோ சுற்றி இருக்குன்றது தெரிய வரும். லெஃப்ட்டு அவங்களும் அந்த கோயில் தான் போகிறாங்களா? அவங்க அந்த கோயிலேருந்து நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ணி முன்னாடி போனவங்க தான். அந்த முன்னாடி ஒரு ஸ்கூட்டர் சொல்கிறேன். நம்மளை அந்த கோயில் முன்னாடி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மெயின் ரோடு ஜங்ஷன் திரும்பணும்ல, அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பேங்க்லாம் பிரச்சனையே இருக்காது. இந்த கட்ரா பேங்க்லாம் பூசி போட்டா பாட்டு போடு. ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஜனங்க அவர் பார்த்துக்கிறான்னு சொல்லி அந்த கராரை சொன்னவங்க பெரியம்மா சொல்லிக்கிட்டு இல்லையா, குச்சனூர் அவர் மாமனார் விட்டுறாரு. ஃபுல்லாக வயல் தான். மொத்தம் 3 போகம் விடையும். அது 3 தரம் ஈல்டிங் இருக்கும். இப்போ குறைஞ்சிருச்சு தண்ணி குறையினால. சின்னவனோட பார்த்து தம்பாளையம் பரவலக்கு சரி கைஸ், கோயில் கிட்ட போய் கண்டிப்பாக பண்ணுறேன் நான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குச்சனூர் வந்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். அவ்வளோதான் கைஸ். பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு